வணக்கம். கோழிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தலை சுத்தி புறாங்களுக்கும் அந்த தலை சுத்தின்றது வரும். இப்படி தான் இருக்கும். சுத்தி தலை பின்னாடி வாக்குல இழுக்குங்க. பின்னாடியே சிலதெல்லாம் நடக்கும். இதனால சில தீனி சரியா எடுக்க முடியாம அப்படியே இருந்து இறந்து போயிடும். இது எதனுடைய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு ஃபால்ட்டு இல்ல இங்கிலீஷ் மெடிசினுடைய சைடு எஃபெக்ட்னால இருக்கும். அப்படி இது மாதிரி பாதிச்சுன்னா இறந்து போயிடும். ஸோ இதுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட் வந்து கொடுத்தாலுமே காப்பாற்றிடலாம். இம்யூனிட்டி பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாய் வழியை டேரெக்டாக 3 ml காலையிலையும் பொழுதுக்கும் 3 ml கொடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 4-5 நாள்லேயே இந்த அளவுக்கு நல்லா தெளிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நல்லா தீனி எடுக்குது, முன்னாடி நல்லா நடக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு மெடிசின்ஸ் கொடுத்தாங்கன்னா கம்ப்ளீட்டாக சரியாயிடும். சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் கால் ஃபால்ட்டு நம்மளால சரி பண்ண முடியும். நரம்பு சம்மந்தமானது கால் ஃபால்ட்டு சரி பண்ணலாம். இதனால என்ன பெனிஃபிட்னா, இது கெமிக்கல் கிடையாது. நீங்கள் நியூரோபியன் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கழிச்சு திருப்பி கிரியேட் பண்ணும். திருப்பி இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கும். பட் இது மூலிகை மருந்துன்றதுனால உங்களுக்கு அது மாதிரியான பிரச்சனை இருக்காது. மருந்து கொடுக்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு காமிச்சிட்டேன். மருந்து கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்கும். சின்ன பேக் ஒன்று எடுத்து கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 லிட்டர் இம்யூனிட்டி பூஸ்ட்ரு எடுத்து கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். கோழி வளர்க்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கால் வெப்போரு வளர்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சண்டை சேவல்லாம் ஒரு கோழிக்கு ஏதாச்சும் ஃபால்ட் வந்தாலும் அது பெரிய இஷ்யூவாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர்